ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்வேதாவுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து தரமான பதிலடி கொடுத்தாங்க நம்ம பாரதி. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் அறிவு வந்து அவங்க ரூமில் வந்து ஸ்வேதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தியா பேப்பரில் வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே என்ன அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம கம்பெனியில் 50 பேர் வந்து வேலைக்கு எடுக்க போகிறாங்களாமே. இந்த யார் நான் ஐடியா எதுவுமே கொடுக்கலையோன்னு. என்னம்மா பேசுகிறேன், இந்த கம்பெனிக்கு இப்போ யார் பாஸாக இருக்கா அது முதல்ல மறந்து போச்சா அப்படின்னோடனே, ஆதி மாமா கிடையாதுல்ல, ஓ பாரதி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, 50 பேர் வேலைக்கு கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்களா அப்படின்னோடனே, என்னம்மா பேசுகிற, நம்ம எவ்வளோ பெரிய கம்பெனி, நம்ம கம்பெனியில் வந்து வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் உடனே வந்து எல்லோரும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் வந்து அந்த சவாலில் வந்து கம்பெனியை நம்பர் 1 ஆக்கிடுவா. நம்ம அதை வந்து தடுத்தாகணும்ப்பா, நம்ம ஆளுங்கக்கிட்ட சொல்லி வந்து ஏதாவது வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் யாரையும் வராத லெவலுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதி வந்து அவங்க ஃப்ரெண்டு மலர் கூட வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து வாசலில் வரலையே அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரியே வந்து ஃபேஸில் ரியாக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஸ்வேதா வந்து எதுவுமே தெரியாதல்ல, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே வந்து, என்ன பாரதி நீ வந்து சவாலில் தோக்கிறதுக்கு தயாராகிட்டியா, நீ கூப்பிட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டா ஆளுங்களாம் வந்துடுவாங்களா, என்னை தாண்டி வர வச்சிருவேனா, என்ன நினச்சிட்ருக்க, உன்னை அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு இம்மி கூட ஜெயிக்க விட மாட்டேன், இந்த ஸ்வேதா பற்றி முழுசாக இப்போயாவது புரிஞ்சுக்க அப்படின்னோடனே, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கண்ணுலேயே வந்து உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் வந்து ஸ்வேதா வந்து போகிறாங்க. போகிறப்ப பாரதி பின்னாடியிலேருந்து ரியாக்ஷன் ஃபேஸில் வந்து காட்டினாங்க பாருங்கள், எக்ஸ்ப்ரெஷன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அங்கே வந்தால் அத்தனை பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரதி முன்னாடியே முடிச்சிட்டாங்க இன்டர்வியூ எல்லாத்தையும். அது வந்து எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து பார்த்து மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து என்னடா இப்போ கிட்ட இப்படி முதல்ல எடுத்தோன்னே பஞ்சு டைலாக்லாம் பேசி இப்படி அசிங்கப்பட்டோமே அப்படின்ட்டு ஸ்வேதா எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாங்க. பாரதி கெத்தாக நிற்கிறாங்க. அதோட முடியுது.